வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் ரசிகர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட முதல் நிகழ்ச்சி என்ற பெருமைக்குரிய ரசிகன் நிகழ்ச்சி வாரங்கள் பல தாண்டி வெற்றி கொடி நாட்டி இன்று 50வது வெற்றி வாரத்தை கொண்டாடுகிறது. இறைவன் மனிதனுக்கு அளித்த 6ஆம் அறிவின் அருக்குடைதான் ரசனை. ரசிக்க தெரியாதவன் மனிதனே இல்லை. ரசிக்க தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றியும் பெறுகின்றார்கள். அந்த வகையில் நமது ரசனைக்கு விருந்தாகும் கலை படைக்கும் வித்தகர்கள் காலத்தின் அடையாளமாக சாதனைகள் படைக்கும் போது வரலாற்று நாயகர்களாக திகழ்கின்றார்கள். வரலாறாய் வாழ்ந்து மறைந்தவர்கள் பலர் உண்டு. ஆனால் இவர் வாழும் காலத்தில் நாமும் வாழ்கின்றோம் என்று நம்மை பெருமைப்பட வைக்கும் ஒரு இசை இமயம்தான் இன்றைய நிகழ்ச்சியின் நாயகன். சந்திரன் ஒளியை உண்டு வாழும் பறவையை பற்றி இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தையே அருந்தி வாழும் பறவையை பற்றியும் இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் கண்டதில்லை. இதோ நமது கண் முன்னே காணப்போகின்றோம். ஆம், வடக்கும் தெற்கும் வணங்கி வாழ்த்தும் இசை மெட்டுக்களால் இசை அரசராய் ஒரு இமயமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் மெல்லிசை மாமன்னர் மேல் பாசம் நேசம் கொண்ட ரசிகர்கள் இன்று 4 அணியினராக இங்கே வந்து கலந்து கொள்கின்றார்கள். அவர்களை நாம் அறிமுகம் செய்து கொள்வோம். முதலில் தூத்துக்குடி அணியினர். வினோத்குமார், கோபிகிருஷ்ணன், ரமேஷ். அடுத்து சேலம் அணி. ஆர் கணேஷ், லாரன்ஸ், மாதங்கி, சவுந்தரராஜன். அடுத்து சென்னை அணி. கானா பாலா, சக்தி லோகநாதன், சபேஷன். நிறைவாக ஈரோடு அணி. கந்தவேல், ராகவன், சேலம் இளங்கோ. வழக்கமாக இந்த நிகழ்ச்சியில் ரசிகர்களின் அபிமானத்துக்குரியவர் திரையில் வந்து வாழ்த்து கூறுவார். ஆனால் இவர் எந்த அளவு பெருந்தன்மை மிக்கவர் பாருங்கள். தன்னுடைய ரசிகர்களை காண இன்றைய விழா நாயகன், இன்றைய நிகழ்ச்சியின் நாயகன் நேரிலேயே வருகின்றார். தனக்கு பின்னே வரும் தலைமுறையை வாழ்த்தி வரவேற்கும் பண்பில் உயர்ந்த எங்கள் மெல்லிசை மாமன்னர் இந்த ரசிகர்களையும் மதித்து நேரில் வந்தமைக்கு ரசிகர் நிகழ்ச்சியின் சார்பில் எங்கள் நெஞ்சு நிறைந்த நன்றி ஐயா. இந்த ரசிகர்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள். ரசிகர்கள் என்று சொல்கிறீர்கள், நானும் ஒரு ரசிகன் தான். ரசிகனாக இருந்தால் தான் கலைஞனாக முடியும். அதனால் ரசிக பெருமகளுக்கும் கலைஞர்களுக்கும் இந்த விழாவை நடத்துபவர்களுக்கும் அடியனின் தாழ்மையான வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் இந்த சங்கீதத்தை கற்றுக்கொண்டு பெரிய வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வயதிலும் இசைக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் பல காலம் உங்களுடைய இசைக்கோலங்கள் எங்கள் நெஞ்சத்தில் தேன் வார்க்க வேண்டும். இனிவரும் தலைமுறைக்கும் வழிகாட்ட வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான இறைவன் உங்களுக்கு பரிபூரண ஆயுளையும் திடகாத்திரத்தையும் தைரியத்தையும் படைப்பாற்றல் திறனையும் மேலும் மேலும் தர வேண்டும் என்று வணங்கி வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி, நன்றி, நன்றி. அறிஞனாயிரு, கலைஞனாயிரு, அற்புதம் செய்யும் சிற்பியாயிரு, அரசனாயிரு,
புருஷனாயிரு, 1000 கோடிக்கு அதிபனாயிரு, வீரனாயிரு, சூரனாயிரு, வித்தக தத்துவ ஞானியாயிரு, அனைவருக்கும் இங்கு ஒரே ஞாயிறு. ஞாயிறு என்றால் சூரியன் என்ற பொருள் உண்டு. அனைவருக்கும் இங்கு ஒரே ஞாயிறு, அதனால் என்றும் மனிதனாயிரு, அதனால் என்றும் மனிதனாயிரு. அந்த மனித நேயத்தை கடைபிடிங்கள், அதுதான் தேவை. எந்த இதுவும் இருக்கக்கூடாது. மனிதன் நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். வணக்கம், நன்றி. இன்றைய ஞாயிறு தினத்தில் ஒளிபரப்பாகும் ரசிகன் நிகழ்ச்சியில் உங்கள் வருகை இந்த நிகழ்ச்சிக்கு சிகரமாய் அமைந்தது. அது மட்டுமில்லாமல் எங்கள் சிந்தனைக்கும் நல்ல வித்துக்களை தந்தீர்கள் ஐயா. நன்றி, நன்றி. பல்லாண்டு பல்லாண்டு நீங்கள் வாழ வேண்டும். சரி, நமது நிகழ்ச்சியின் நாயகன், விழா நாயகன், அவருக்குரிய மாலை மரியாதைகளையும் எங்கள் அன்பு வாழ்த்துக்களையும் பெற்று விடைபெற்று சென்று விட்டார். இனி இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நடுவரை அழைக்கப் போகின்றேன். உங்கள் அனைவரதும் அன்பு கரகோஷத்தின் மத்தியில் தமிழ் திரை இசை உலகிலே மரபு தழுவி புதுக்கவிதை நயங்களை விதித்த கவிஞர் மட்டுமல்ல, புலவர் பெருமான் இவர். 1966ஆம் ஆண்டு மெல்லிசை மாமன்னரின் இசையில் குடியிருந்த கோயில் திரைப்படத்துக்காக நான் யார் நீ யார் என்ற பாடலோடு இவருடைய திரை உலக பிரவேசம் ஆரம்பமானது. இதுவரை 2000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை இயற்றியவர். நம் நெஞ்சம் நிறைந்த பாடல்கள் ஒரு சிலவற்றை கோடி காட்டட்டுமா? 1000 நிலவே வா, சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, ஓடி ஓடி உழைக்கணும், கல்யாண தேன்னிலா, காய்ச்சாத பால் நிலா, சட்டமன்ற மேலவை துணைத் தலைவராக, அரசவை கவிஞராக, தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக தலைவராக பெரும் பங்களிப்பினை ஆற்றியவர். 4 தமிழக அரசு விருதுகள், கலை மாமணி விருது, பாவேந்தர் பாரதிதாசன் விருது, தந்தை பெரியார் விருது, பிலிம்பேர் விருது என பல விருதுகளை வென்ற இவரை தந்த ஊர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள சூலூர் பாக்கம் அருகில் உள்ள பள்ளப்பாளையம். இதோ உங்கள் அன்பு கரகோஷத்தின் மத்தியில் வருகின்றார் எமது பெரும் மதிப்புக்குரிய புலவர் கவிஞர் புலமை பித்தன் அவர்கள். வணக்கம் ஐயா. இன்று நாம் எங்கள் மெல்லிசை மாமன்னர், நீங்கள் அதிகம் நேசிக்கக்கூடிய மெல்லிசை மாமன்னரை சிறப்பிக்கும் ரசிகன் நிகழ்ச்சியின் 50வது வார நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றீர்கள். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் மெல்லிசை மன்னருடனான உங்கள் அந்த பழைய அனுபவங்களின் அந்த சுக அனுபவத்தின் வெளிப்பாடாக சுருக்கமாக சில கருத்துக்களை சொல்ல வேண்டும். நான் வாழ்க்கையிலே ஏதாவது இன்பமடைந்திருக்கிறேன், சந்தோஷப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது மெல்லிசை மன்னரோடு கம்போசிங்கிலே இருந்து பாடல் எழுதிய காலம் மட்டும்தான். காரணம், ஒருவன் பாட்டை படைக்கிற போது அந்த பாட்டை என்ன உணர்விலே நாம் படைக்கிறோமோ அந்த உணர்வு பாட்டுக்குள்ளே மறைந்து கிடக்கும். அது வெளியிலே தெரியாது. வார்த்தைகள் வெளியிலே இருக்கும், பாவங்கள் உள்ளே இருக்கும். எனக்கு தெரிந்த அந்த பாவத்தை, அந்த உணர்வை முழுமையாக கண்டுபிடித்த ஒரு மனிதன் உண்டென்றால் அது மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் தான். நன்றி ஐயா. இன்னும் நிறைய கேட்க வேண்டும். நிகழ்ச்சி இறுதியில் மீண்டும் உங்களை அழைத்து கேட்கப் போகின்றோம். இப்போதைக்கு உங்களைப் போல் இந்த ரசிகர்கள் அவரை எந்த அளவு ஆழமாக நேசிக்கின்றார்கள் என்பதை அங்கிருந்து பார்த்து அவதானித்து நிகழ்ச்சி இறுதியில் தீர்ப்பினையும் வழங்க வேண்டும். நன்றி. கேள்வி சுற்றுக்கு வந்து விட்டோம். 3 கேள்விகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் கேள்வி நேரடி கேள்வி. 2வது கேள்வி இசை புதிராய் இங்கே ஒலிக்கப் போகிறது. அதனை அடுத்து காட்சி ஒன்றை சம்பந்தப்படுத்தி கேள்வியை கேட்கப் போகின்றோம். முதல் கேள்வி நேரடி கேள்வி. தூத்துக்குடி 1 அணியிடம். மெல்லிசை மாமன்னர் 3 இசையமைத்த ஒரு திரைப்படத்தில் அவரும் இசையமைத்தார். ஆனால் அவருடைய பேரிலே தான் அந்த பாடல்கள் வெளிவந்தன. என்ன படம், தயாரிப்பாளர், அந்த பாடலை பாடியவர்கள் யார் யார்? படத்தின் பெயர் ஜெனோவா. ஜெனோவா சரியான விடை. படத்தின் தயாரிப்பாளர் ஈச்சப்பன். ஈச்சப்பன் சரியான விடை. பாடியவர்கள் சரியாக ஞாபகம் இல்லை, மன்னிக்கவும். அதைத்தான் சரியாக ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். திரு AM ராஜா அவர்களும் P லீலா அவர்களும். ஆகவே
உங்களுக்கு அரை புள்ளிகள் கிடைக்கின்றன. சேலமணி, உங்களுக்குரிய கேள்வி. மெல்லிசை மன்னர்கள் இணைந்து இசை அமைத்ததாக பெயர் பதிவான திரைப்படம் முதலில் எந்த திரைப்படம், எந்த ஆண்டில் வெளிவந்தது? 1952 வெளியான பணம். மிகச் சரியான விடை. சென்னை 1 அணி. மெல்லிசை மன்னர்களாக இணைந்து எத்தனையோ ஆண்டு காலம் சகாப்தம் படைத்தவர்கள் திடீரென்று பிரிந்தார்கள். ஆனால் பிரிந்தவர் கூடினால் இன்பம் வரும் அல்லவா? அப்படி பிரிந்தவர் கூடி மீண்டும் இசையமைத்த முதல் படம் எது என்பதுதான் நமது கேள்வி. எந்த ஆண்டில்? எங்கிருந்தோ வந்தான் என்ற படம், சத்யராஜ் நடித்த படம். ஆண்டு 1995. இல்லை, 1994ஆம் ஆண்டு என்பதுதான் சரியான விடை. சரி, ஈரோடு அணிக்கு அடுத்த கேள்வி. எங்கள் மெல்லிசை மாமன்னர் தான் இசையமைத்த பாடலை அவரே பாடினார் ஒரு படத்தில் முதலாக. அதற்கு பிறகு நிறைய படங்களை பாடினார். என்ன படம், என்ன பாடல் என்பதுதான் கேள்வி. பாசமலர் சொல்லத்தான் நினைக்கிறேன். இல்லை, பாசமலர் என்ற படத்தின் தலைப்பிசை அன்பு மலர், ஆசை மலர், இன்ப மலர், நடுவே அருளோடு மலர்வதுதான் பாசமலர் அம்மா. ஆகவே உங்கள் விடை பிழை என்றுதான் எடுத்துக்கொள்ளணும். சரி, இப்போது நேரடி கேள்வி முடிவடைந்து விட்டது. இசை புதிர் கேள்விக்கு வருகின்றோம். நீங்கள் கொண்டாடும் பாடல்களில் ஒன்றுதான். தெரியாத பாடல்கள் வராது, ஆனால் பாடல் வரிகள் நினைவுக்கு வர வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியம். முழுமையான புள்ளிகள் பெற இதோ இடை இசை, ஆரம்ப இசையோ அல்லது நடுவில் வரும் இசையோ ஏதோ ஒரு இசை வரும். ஆனால் அந்த இடை இசைக்கு பிறகு வரும் சரணம் பாடப்பட வேண்டும். தயார்? சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும், துன்பத்தில் பின்பம் பட்டாடும். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும், துன்பத்தில் இன்பம் பட்டாடும். இதை இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு, இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. மனிதன் கட்டளை ஆறு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரணத்தை சரியாக பாடியவர்கள் பல்லவியில் வரும்போது ஏன் தடுமாற்றம் எனக்கு புரியவில்லை. என்றாலும் வாழ்த்துக்கள், முழுமையான புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகின்றேன். இனி சேலம் அணி என்ன பாடல் வரப்போகிறதோ என்று கொஞ்சம் படபடப்பு. ஆனால் அந்த பாடல்கள் எல்லாம் பசுமரத்தாணி போல் நெஞ்சில் பதிந்தவை என்பதால் நிச்சயமாக பாடுவீர்கள் என்று நம்புகின்றோம். இனி சென்னை 1 அணி இதோ உங்களுக்குரிய இசைப்புதிர்.
பார்க்கவில்லையே. கொண்டு வா இல்லை கொண்டு போ, உன் கோவிலில் வந்து சேவை செய்கின்றேன். முல்லை வளைத்ததும் மகுடம் அணிந்ததும் ஆணி அடித்ததும் சிலுவையில் அறைந்ததும் அன்று நடந்தது ஆவி துடித்தது, இன்று நடப்பது நெஞ்சு துடிக்குது. தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். அருமை அருமை. பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். அந்த பாடல் வரிகளை மட்டுமல்ல, தாள லயமாக வந்த அந்த வசன பதிகளை கூட அருமையாக நினைவில் வைத்து பாடினீர்கள். வாழ்த்துக்கள். இனி ஈரோடு அணி. கலைமாது தான் மீட்டும் இதமான வீணை, கனிவான சுரம் பாட பதமானது. கலைமாது தான் மீட்டும் இதமான வீணை, கனிவான சுரம் பாட பதமானது. அழகான இளம் பெண்ணின் ராகபாவங்கள் ஆனந்தம் குடிகொண்ட ஓலம் அம்மா. அழகான இளம் பெண்ணின் ராகபாவங்கள் ஆனந்தம் குடிகொண்ட கோலமம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. அருமை அருமை. ஒரு சின்ன தயக்கம். கந்தவேல் கந்தவேல் ஈரோடு கந்தவேல் அப்படி ஒலி வாங்கி பறித்தெடுத்து பாடல் வரிகளை நினைவூட்டி பாடினார். பாராட்டுக்கள். இனி மூன்றாவது கேள்வி இந்த காட்சியோடு தொடர்புடைய கேள்வியாகத்தான் அடுத்த கேள்வி அமைகிறது. முதலில் தூத்துக்குடி அணிக்குரிய கேள்வி. இது ஒரு வகை நடனம். இந்த நடன பாணியை மையமாக வைத்து இதனை இசையமைத்தார். இந்த நடன வகைக்கு என்ன பெயர்? இல்லை, விடை தெரியாது. ட்விஸ்ட் நடனம். ட்விஸ்ட் நடனம். சரியாக இவர்களுக்கு புள்ளிகள் இல்லை. சேலம் அணிக்குரிய கேள்வி இதோ. காதல் பறவைகள் பாடும் கவிதைகள் தீராதோ ஆராதோ வளரும் இந்த சுகம். இதில் இந்த பன்சாய் என்பதே நமது தமிழ் மொழி அல்ல. அது ஒரு கேள்வி. அது என்ன மொழி? இந்த பாடல் காட்சிகள் அனைத்தும் உலகில் அந்த நாளில் மிக பிரபலமான ஒரு கண்காட்சியை மையப்படுத்தி எடுக்கப்பட்டது. அது எந்த கண்காட்சி? இரண்டையும் நீங்கள். பன்சாய்ங்கிறது வந்து ஜப்பான் லாங்குவேஜ், ஜப்பானிய மொழி. சரி. எக்ஸ்போ 70 எடுத்தது. எக்ஸ்போ 70. சென்னை 1 அணி. இது உங்களுக்குரிய காட்சி. தொடர்ந்து கேள்வி. Water waiting, lovely birds tell my darling. இயற்கை காட்சிகள், ஆனால் அதிலும் கூட அந்த இசை பின்னணி மிக அற்புதமாக இருக்கிறது. என்ன படம் என்பது கேள்வி. தேனிசை மழை நினைத்தாலே இனிக்கும். நினைத்தாலே இனிக்கும். இறுதியாக ஈரோடு அணி. இதோ உங்களுக்குரிய கேள்வி. முதலில் காட்சி. பரமசிவம், இப்படி வா. என்ன அப்பனே, காலேஜில் படித்துக் கொண்டிருக்கும் உன் மகள் தற்சமயம் காதல் வயப்பட்டு ஒருவனோடு ஊர் சுற்றிக் கொண்டிருக்கிறாள். ஐயோ, இது நிஜமா? என் 12 கண்களால் பார்த்தேன்.
உன்னை எச்சரிப்பது என் கடமை. எச்சரித்து விட்டேன். ஓ, உடனே போய் ஏதாவது செய். இந்த வசனங்களை எழுதியவர் யார் என்பதுதான் கேள்வி. கிரேசி மோகன். கிரேசி மோகன் சரியான விடை. சரி, இப்போது கேள்வி சுற்று முடிவடைந்து விட்டது. இனி எங்கள் சிறப்பு விருந்தினர் நடுவர் ஐயா புலவர் புலமை பித்தன் அவர்களே, இவர்களுடைய கலைத்திறமைகளை காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பை இந்த ரசிகர்களுக்கு இங்கே வழங்குகின்றோம். அந்த சுற்றுக்கு தயாராயிருங்கள். அதற்கு முன்பு வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, மீண்டும் உங்கள் பேரபிமானத்துக்குரிய கலைஞர் தொலைக்காட்சியில் 50 வாரங்களை கடந்த ரசிகர் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். கடந்த வார நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாகவே இந்த நிகழ்ச்சி அமைகிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியின் நாயகன் இந்த நிகழ்ச்சிக்கு சிகரம் வைத்தாற்போல் கடந்த வாரமும் இந்த வாரமும் சிறப்பு விருந்தினராக நடுவராக கலந்து சிறப்பிக்கின்றார் கலை மாமணி, திரை உலகில் ஒரே ஒரு புலவர் புலமை பித்தனையா அவர்கள். என்றும் நமது அணியினர் தங்கள் திறமைகளை காட்டப் போகின்றார்கள். மெல்லிசை மாமன்னரின் ரசிகர்கள் 4 அணியினரையும் கடந்த வாரம் அறிமுகம் செய்தோம். இந்த வாரம் புதிதாய் பார்க்கும் நேயர்களுக்காக அவர்களை மீண்டும் அறிமுகம் செய்து வைப்போம். தூத்துக்குடி அணி வினோத் குமார், கோபிகிருஷ்ணன், ரமேஷ், வணக்கம். சேலம் அணியில் ஆர் கணேஷ், லாரன்ஸ், மாதங்கி, சவுந்தரராஜன். சென்னை 1 அணியில் கானா பாலா, சபேஷன், சக்தி, லோகநாதன், வணக்கம். ஈரோடு அணியில் கந்தவேல், ராகவன், சேலம் இளங்கோ, வணக்கம். வழக்கமாகவே நிகழ்ச்சியில் போட்டியை ஆரம்பிக்கும் முன் எல்லோரிடமும் பொதுவான ஒரு கேள்வியை நான் கேட்பதுண்டு. ஆனால் பதில் வித்தியாசமாக வர வேண்டும். மெல்லிசை மாமன்னர் எந்த தலைமுறைக்கும் ஏற்புடைய ஒரு இசை அமைப்பாளர், படைப்பாளர் என்ற கருத்தை உறுதிப்படுத்த நீங்கள் எப்படி உங்கள் கருத்தை சொல்வீர்கள்? இதில் கால வேறுபாடு என்பதே இல்லை என்பதுதான் என்னோட கருத்து. இன்றைய தலைமுறையினரும் அவர் பாடல்களை கேட்கத்தான் செய்கிறார்கள். நாம் தான் தலைமுறையை வேறுபடுத்தி பார்க்கிறோமே தவிர மெல்லிசை மன்னர் பாடல்கள் இன்னும் 100 ஆண்டு ஆனாலும் நிச்சயமாக நிலைத்து நிற்கும் என்பது என்னோட கருத்து. நன்றி நன்றி, அருமையான கருத்தை சொன்னார் சேலமணி. தலைமுறைகளை தாண்டி இசையமைக்கக்கூடிய தன்மை படைத்த ஒரே இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர். அதனால தான் இன்றைக்கும் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் பாடலோ இல்லை சொர்க்கம் படத்தில் வர பாடல்களோ இன்றைய தலைமுறையாளர்கள் ரசிக்கப்படுகிறது. நன்றி. சென்னை 1 அணி, உங்களுடைய கருத்து என்ன? அவர் எந்த பீரியடுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் இசை பரிமாணம் நன்னாவே இருந்தது. அது ஒரே மாதிரி பேட்டர்னில் இருக்கவே இருக்காது அவரது மியூசிக். தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத காலத்திலும் கூட காலம் கடந்து இனிக்கக்கூடிய பாடல்களை அவர் தந்திருக்கின்றார். ஈரோடு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு எல்லை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அது வேலிட் அப் டு அப்படின்ற ஒரு வரி வரும். அதுபோன்று அல்லாமல் காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள் எத்தனையோ பாடல்களை பாடியிருக்கின்றார். அவர் வரிகளை, இசைக்கருவிகளை சுமத்த மாட்டார். வரிகளை தாங்கி பிடிப்பதற்காகவே இசைக்கருவிகளை. அருமையான கருத்து. நன்றி நன்றி. இனி கேள்வி சுற்றுக்கு வந்து விட்டோம். 3 கேள்விகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் கேள்வி வழமை போல் நேரடி கேள்வி, 2வது கேள்வி இசைப்புதிர், 3வது கேள்வி ஒரு இசையை மையப்படுத்தி வரும் காதால் கேட்டு விடையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எல்லோரும் தயார்? தூத்துக்குடி 1 அணி, இதோ முதல் கேள்வி. மெல்லிசை மாமன்னர் வேறொரு இசையமைப்பாளருடைய இசையில் முதலில் பாடிய பாடல் எது? இசையமைப்பாளர் யார் என்பது நமது கேள்வி. இசையமைப்பாளர் வி. குமார் இசையில். வி. குமார் இசையில் என்ன பாடல் என்று தெரியுமா? வெள்ளி விழா படத்தில் வெள்ளி விழா, உனக்கென்ன குறைச்சல், உனக்கென்ன குறைச்சல், நீ ஒரு ராஜா. சேலம் மணி, எங்கள் மெல்லிசை மன்னர் கவியரசரை முதலில் எங்கே எந்த திரைப்படத்துக்காக சந்தித்தார்? 1946 ஜூபிட்டர் பிக்சர்ஸ் கண்ணியின் காதலி படத்துக்காக. மிகச் சரியான விடை. சென்னை 1 அணி. மெல்லிசை மன்னர்களிடையே ஒரு தற்காலிக பிரிவு வந்தது என்று நாம் அறிவோம் அல்லவா? அந்த பிரிவு வருவதற்கு முன் கடைசியாக அவர்கள் இணைந்து இசையமைத்த திரைப்படம் எது? 1000 ஒருவன். 1000 ஒருவன் சரியான விடை.
இது ரசிகன் நிகழ்ச்சி. அவரும் ஒரு ரசிகர் என்று கடந்த வாரம் குறிப்பிட்டேன். அவர் ஒரு வட இந்திய இசையமைப்பாளரின் தீவிர ரசிகர் இன்று வரை. ஆனால் அந்த வட இந்திய இசையமைப்பாளர் இவருடைய ரசிகர் ஆனார் பின்னாளில். இவரிடமிருந்து கூட சில இசை நுணுக்கங்களை கற்றதாக அந்த மேதை குறிப்பிட்டார். அவர் யார் என்பதுதான் கேள்வி. நௌசத் அவர்கள். இசை மேதை நௌஷாத் அலி அவர்கள். சரியான விடை. சரி, 4 நேரடி கேள்விகளுக்கும் பளிச்சென பதில் வந்தது. இப்போது இசைப்புதிர். தூத்துக்குடி அணி தயாராயிருக்கிறீர்கள். இதோ பாடலின் இடை இசை ஒலிக்கும். பாடல் வரிகளை சரியாக முழுமையாக பாடினால் முழுமையான புள்ளிகள், இல்லையேல் அரை புள்ளி மட்டும். தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனியாக்கும் முந்தன் ஒரு வாசகம் உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா, வண்ண கண்ணல்லவா, இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா, உந்தன் இடையல்லவா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. பாராட்டுக்கள். நீங்கள் பிறப்பதற்கு முன்பே வெளிவந்த பாடல். உங்களுக்கு முழுமையான புள்ளிகள் கிடைக்கின்றன. தூத்துக்குடி அணிக்கு சேலம் அணி. இதோ பாடலை பாடிய இசை வாணி ஜெயராம் அவர்களுக்கு தமிழக அரசின் விருதினை வென்று தந்த பாடல் இல்லையா? வெல்லிசை வாமனரின் இசைகள். இனி சென்னை 1 அணி. இதோ உங்களுக்குரிய இசைப்புதிர். கைப்பட பாடுகிறேன், பொன்னெழில் பூந்தது புதுவானில், பெண்பணி தூவும் நிலவேனில், என் மன தோட்டத்து வண்ண பறவை சென்றது எங்கே, சொல் சொல் சொல். ஒரு வார்த்தை கூட பிசகாமல் அப்படியே மனனம் செய்து வைத்திருக்கின்றார். இனி ஈரோடு அணி. இதோ உங்களுக்குரிய இசைப்புதிர்.
இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட இருக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட இருக்கும். மதியாதா தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது. அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. அர்த்தம் நிறைந்த பாடல். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கிவிட்டால் நிழலும் கூட மிதிக்கும். கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கு தன் குரலில் பாட வேண்டும் என்ற ஆசை நீண்ட காலமாக இருந்தலாம். அவே அந்த பாட வேண்டும் என்ற ஆசையை இந்த பாடல் காட்சியின் மூலம் தீர்த்து கொண்டார். பாடலுக்கு வாய் அசைத்து இல்லையா? சரி, இப்போது இசை புதிர் முடிவடைந்தது. இன்னும் ஒரு புதிர் கேள்வி காத்திருக்கிறது. அதற்கு இப்போது மூன்றாவது கேள்வி. இதுவும் ஒரு புதிர் கேள்வி. திரைப்படத்துக்கு இசை அமைப்பது என்பது வெறும் பாடல்களுக்கு இசை அமைப்பதோடு நின்று போய்விடாது. அந்த முழு திரைப்படத்திலும் பின்னணி இசை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த காட்சியின் தன்மைக்கு மெருகுபடுத்தக்கூடிய வகையிலே, அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய அல்லது அந்த உணர்ச்சிக்கு மேலும் மெருகூட்டக்கூடிய வகையிலே பின்னணி இசை அமைய வேண்டும். ஆகவே பின்னணி இசையால் புகழ் பெற்றவர்கள் மிகச் சிலர் தான் இசையமைப்பாளர்கள் வரிசையில். அதிலே சிறப்படம் எங்கள் மெல்லிசை மாமன் இருக்கு. இப்போது அவ்வாறான சில திரைப்படங்களிலிருந்து அந்த பின்னணி இசை மட்டும் ஒலிக்கும், பாடல் அல்ல. பின்னணி இசையை கொண்டு படம் எது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். தூத்துக்குடி 1 அணி இதோ கவனமாக கேளுங்கள். சிதார் வாசித்த பிறகு ஒரு அதிர்ச்சி தரும் ஒரு இசையும் சேர்ந்து வந்தது. இந்த சித்தார் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு கதாபாத்திரத்தையும் பிரதிபலிக்கும் படம் இது. என்ன படம்? விடை தெரியாது, நானே விடையை சொல்கின்றேன். எங்கள் நடிப்புலக மாமேதை அற்புதமாய் நடித்த தெய்வ மகன் திரைப்படம். இப்போது அந்த விடையை காட்சி வடிவமாக பார்ப்போம். அதிர்ச்சி தரும் வகையில் அவருடைய முகத்தோற்றம் இல்லையா? இப்போது சேலமணிக்கு என்ன வரப்போகிறது? முதலில் ஒலி, அதற்கு பிறகு ஒளி. சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த தில்லு முள்ளு. சரியான விடை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த தில்லு முள்ளு. அதனை சரியா என்று பார்ப்போம். சூப்பர் ஸ்டாரும் மாதவியும் தோன்றும் காட்சியை பாராட்டுகள். சென்னை 1 அணி இதோ உங்களுக்குரிய பின்னணி இசை பகுதி. ஒரு புகழ்பெற்ற திரைப்படத்தில் ஒரு நடிகர் நடனமாட அமைக்கப்பட்ட பின்னணி இசை. விடை தெரியாது. நிழல் நிஜமாகிறது என்ற திரைப்படத்தில் கலைஞர் கமலஹாசன் கே பாலச்சந்தர் அவர்களின்
திரைப்படம். அதற்காக அமைக்கப்பட்ட இசை இதோ இப்போது பார்ப்போம். நடனம் முறையாக கற்றவர், ஒரு நடன இயக்குனராகவும் இருந்தவர், இன்று உலக நாயகனாக பரிணமித்திருக்கின்றார். அவருக்காக அமைக்கப்பட்ட இசை இதோ ஈரோடு அணி. இறுதியாக உங்களுக்குரிய பின்னணி இசை. நாதஸ்வரத்தில் சோகம் இழையோடிய இசை. கொஞ்சம் சிரமம் என்பதால் கொஞ்சம் உதவி செய்கிறேன். இது ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளரின் நாவலை மையமாக அல்லது நாவலை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட திரைப்படம். பொன்னியின் செல்வன். இல்லை, அது வரவே இல்லை. சரியான விடை எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களின் சில நேரங்களில் சில மனிதர்கள். இதோ வசனமே இல்லாமல் வாத்தியங்கள் பேசின, பாடின, இல்லையா? சரி, இப்போது இந்த சுற்று முடிவடைகிறது. அடுத்த சுற்று உங்கள் திறமைக்கு களம் அமைக்கும் சுற்று. அதற்கு முன் ரசிகர்கள் வெறும் ரசிகர்கள் அல்ல, ஒரு காலத்தில் ரசிகர்களாக இருந்தவர்கள் இன்று புகழ் பெற்றிருக்கின்றார்கள். நீங்களும் புகழ் பெற ஒரு களம் அமைத்திருக்கின்றோம் உங்கள் திறமைகளை காட்ட. நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு வந்து விட்டோம். இறுதி கட்டத்தில் தீர்ப்பினை வழங்க முன் எமது நடுவர், சிறப்பு விருந்தினர் இந்த 4 அணியிடமும் 4 கேள்விகள் கேட்கப் போகின்றார். ஆகவே எங்கள் பெருமதிப்புக்குரிய புலமைப்பித்தன் ஐயா அவர்களை அன்போடு இங்கே அழைக்கின்றோம். ஐயா, உங்களுடைய தீர்ப்புக்கு முன் நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க இந்த 4 அணியும் காத்திருக்கின்றார்கள். முதல் கேள்வி தூத்துக்குடி அணியிடம். இன்றுள்ள இசையமைப்பாளர்கள் வாத்தியங்களை பயன்படுத்துவதற்கும் மெல்லிசை மாமன்னர் வாத்தியங்களை பயன்படுத்தியதற்கும் என்ன வேறுபாடு நீங்கள் காண்கிறீர்கள்? மெல்லிசை மன்னர் பாடல்களில் பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இசையமைத்திருப்பார். இப்பொழுது கூர்ந்து கவனித்தால் கூட பாடல் ஒலிப்பதில்லை, இசைதான் மேலோங்கி நிற்கிறது. அதாவது இப்போது ஸ்டீரியோ தொழில்நுட்பம், டிஜிட்டல் தொழில்நுட்பம் எல்லாம் வந்திருக்கிறது. தெளிவாக குரலை தனித்து காட்ட முடியும், ஆனாலும் கூட முடியவில்லை. ஆனால் அந்த நாளிலே அந்த தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலேயே மெல்லிசை மன்னர் குரலுக்கும் வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார். சரி, சேலமணி. மெல்லிசை மன்னர் என்கிற ஒரு மாபெரும் வரலாற்றுக்கு, சரித்திரத்திற்கு, அதன் சாதனைக்கான காரணம் என்று நீங்கள் எதை கருதுகிறீர்கள்? காலங்களை தாண்டி, அதாவது எம்எஸ் விஸ்வநாதன் சார் ஒரு இசை இன்னைக்கு அமைக்கிறார்னா அது ஒரு 35 வருஷம் கழிச்சு ட்ரெண்ட் செட்டராக இருக்கும். அது ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாலேயே கொடுத்துருவார் அவர். என்றும் இளமை மாறாத பாடல்கள், இனிமையான பாடல்கள், இதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம். நன்றி. சேலமணியின் பதில் அது. சரி, இனி சென்னை 1 அணி. ஒரு பாடலை இது மெல்லிசை மன்னர் இசையமைத்த பாடல்தான் என்று தெரியாத நிலைமையில் ஒரு பாட்டை கேட்கிறீர்கள். அந்த பாட்டை கேட்கிற போது இது மெல்லிசை மன்னர் இசையமைத்த பாட்டாகத்தான் இருக்கும் என்பதை நீங்கள் எப்படி உய்த்துணர்வீர்கள்? எல்லா இசையமைப்பாளருக்கும் அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்குது. அதை வைத்து டெஃபினட்டாக கண்டுபிடிச்சிடுவோம் ஈஸியாக. மெலடி ஜாஸ்தி இருந்ததுன்னா அது இவர்கிட்ட தான் வந்திருக்கும், வேறு யார்கிட்ட தான் வந்திருக்காதுன்னு என்னோட கருத்து. அது எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்த காலத்துலேயும் கூட அவர் ஜாஸ்தி யூஸ் பண்ணினது கிடையாது. தன்னோட வயலின், சிதார் எதை பிளெண்ட் பண்ணுறதுலாம் அவர் கொண்டு தான் தெரியும். இன்றைக்கி எந்தெந்த இசையோடு எதை மேலே சேர்த்தானாக்க இன்னும் நல்ல இனிமையான இசை வருங்கிறது அவர் கொண்டு தான் என்றைக்கும் தெரியும். அதை வச்சுட்டு அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அவரோட இசை என்று. ஆகவே மட்டும் இசைக்கருவிகளின் கட்டுப்பாடும், இது ரெண்டுமே அவருடைய இசையை நம் காட்டும். அதை கேட்ட உடனே கண்டுபிடித்து விடலாம். கடைசியாக ஈரோடு அணி. மெல்லிசை மன்னர் அவர்கள் எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கும் பாட்டு படைத்திருக்கிறார். அதில்
அவருடைய இசையிலே மிகவும் மேலோங்கி நின்றது காதல் பாடலா, சோகத்தை தத்துவத்தை பொழிகிற பாடலா என்று உங்களுக்குள்ளே நீங்கள் ஆராய்ந்து பார்த்திருப்பீர்கள். அப்படி நீங்கள் மெல்லிசை மன்னர் எந்த விதமான பாடல்களில் மிகவும் மேலோங்கி நிற்கிறார் என்பதை உங்களால் சொல்ல முடியுமா? அவர் பெற்ற பிள்ளைகளை எந்த பிள்ளை நல்ல பிள்ளை இல்லை என்று சொல்ல முடியுமா? எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளே. நன்றி ஐயா. இப்போது நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர்கள் தந்த பதில்கள் எந்த அளவு உங்களுக்கு திருப்தி அளித்தனவோ தெரியாது. ஆனால் இப்போது உங்கள் தீர்ப்பினை அறியத்தான் எல்லோரும் காத்திருக்கின்றார்கள். அவர்கள் தந்த பதில்கள், அவர்கள் வழங்கிய அந்த கலை அம்சங்கள் அத்தனையையும் அங்கிருந்து அவதானித்தீர்கள். 4 அணியில் ஒரு அணியை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். வாருங்கள். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த நேயர்கள், இங்கு பங்கு கொண்ட அணியினர் அத்தனை பேரும் உங்கள் தீர்ப்பினை கேட்க ஆவலோடு காத்திருக்கின்றார்கள். ஐயா, உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஒவ்வொரு அணியும் ஒரு விதத்திலே மிகச்சிறந்த முறையிலே பாடியது அல்லது பாட்டை கண்டுபிடித்து அதை தொடர்ந்து பாடியது என்கிற வகையெல்லாம் பார்க்கிற போது எல்லா அணிகளுமே கிட்டத்தட்ட ஒரு அணி ஒரு வகையிலே வென்றதென்றால் இன்னொரு அணி இன்னொரு வகையிலே வென்றிருக்கிறது. சரி, இந்த 4 அணியும் ஒரே அணிவரிசைகளே நின்று 4 பேரும் வெற்றி பெற்றிருப்பதாக நான் உங்களை பிரித்து பார்க்காமல் ஒன்றாகவே வைத்து பாராட்டுகிறேன். ஆகவே எல்லோருக்கும் உங்கள் அன்பு கரங்களால் பரிசுகள் வழங்கி சிறப்பிக்க வேண்டும். எங்கே வாருங்கள். ஈரோடு அணி, சென்னை அணி, தூத்துக்குடி அணி, சேலம் அணி. இரண்டு வாரங்கள் தொடர்ந்த இந்த நிகழ்ச்சியில் பொறுமையோடு காத்திருந்து அவர் மீது கொண்ட பாசத்தையும் வெளிக்காட்டி இங்கே இந்த ரசிகர்களையும் உற்சாகப்படுத்தி அருமையான கருத்துக்களையும் தெரிவித்த உங்களுக்கும் எங்களால் முடிந்த ஒரு சின்ன அன்பளிப்பு இதோ. நன்றி ஐயா. அந்த